அன்பான இறை மக்களை, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று இறை வார்த்தையில் ஆண்டவர் கூறுகிறார், இறைமகன் மீது நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொள்கின்றவர்களுக்கு நிலை வாழ்வு உண்டு. இயேசு கிறிஸ்துவே அந்த இறைமகன். நாம் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது தொழுநோயாளி ஒருவர் ஆண்டவரிடம் வந்து அவருடைய காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று கூறுகிறார். உடனே ஆண்டவர் அவரை தொட்டு அவருக்கு சுகத்தை கட்டளையிடுகிறார். அவர் இயேசுவிடம் வர தயங்கி அவருடைய காலில் விழாமல் இருந்திருந்தால் அவருக்கு சுகம் கிடைத்திருக்காது. அவர் ஆண்டவரை தேடி வந்தார். அதே போல நாமும் ஆண்டவரை தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தினமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கும் விடுதலை கொடுக்கிறார், நமக்கும் சுகத்தை கொடுக்கிறார், நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறார். எவ்வளவு பிஸியாக, எவ்வளவு வேலையாக இருந்தாலும் கூட தினமும் ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். இறை வார்த்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும். ஆக இவையெல்லாம் நாம் செய்யும் போது நாமும் ஆண்டவரை தேடி வருகிறோம். அவரை தேடி வரும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறார், நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறார். அன்று அந்த தொழுநோயாளின் வேண்டுதலை கேட்ட ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலையும் கேட்டு நமக்கு பதில் கொடுப்பார். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. விண்ணப்பங்களை கேட்பவரே உமக்கு நன்றி ராஜா. எங்களை கைவிடாத தெய்வமே உமக்கு நன்றி ராஜா. எப்பொழுதும் எங்களை திக்கற்றவர்களாக விடுவதில்லை என்று கூறிய தேவனே உமக்கு நன்றி ராஜா. விண்ணிலும் மண்ணிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்பவரே, வியத்தகு செயல்களை செய்பவரே உமக்கு நன்றி ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே நாங்கள் எழுந்து உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி தேவனே. ஆண்டவரே, நீரே இறைமகன் என்று நாங்கள் வாயார அறிக்கையிடுகிறோம் தேவனே. இயேசு என்ற நாமத்திற்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் யாவரும் மண்டியிடுவர். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள நாமத்தை கொண்ட தேவனே உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா. அன்பின் தேவனே, இதோ எங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. அவர்களுடைய பிரயாணங்களை பாதுகாத்து கொள்ளும் அப்பா. செய்கிற வேலைகளில் வெற்றியை கொடும் அப்பா. நோயிலிருந்து விடுதலையை கட்டளையிடும் அப்பா. அன்பின் தேவனே, திறப்பின் வாசல் என்று மோசே ஜெபித்தது போல நாங்களும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய உள்ளத்தின் தேவைகள் என்னவென்று உமக்கு தெரியும் அப்பா. இதோ இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுடைய தேவைகளையும் சந்தியும் அப்பா. அவர்களுடைய உள்ளத்தின் வேண்டுதல்களை நீர் அறிவீர் ராஜா. அவர்களுடைய தேவைகள் என்னவென்று உமக்கு தெரியும் அப்பா. அவர்கள் மீது இரக்கம் காட்டும் அப்பா. அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடும் தேவனே. தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடும் அப்பா. அதோ அந்த தொழுநோயாளி வந்து உம்முடைய காலில் விழுந்தது போல இதோ இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. எங்கள் மீது இறங்கும் அப்பா. எங்கள் குடும்பத்தின் மீது இறங்கும் அப்பா. எங்களுடைய வேலையின் மீது இறங்கும் அப்பா. எங்களுடைய போக்கின் வரத்தையும் காத்தருளும் அப்பா. எங்களோடு எங்களை வழி நடத்தும் தேவனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 13. அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலை வாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 12 முதல் 16. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரில் இருந்தபோது
உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.